அடுத்ததாக அதிராம்பட்டினத்தை சேர்ந்த மூவண்ணா முகமது சுலைமான் என்பவர் கேட்கிறாரு, ஏன் மதுஹபு இமாம்களை பின்பற்றக்கூடாது? மதுஹபு இமாம்கள் தானே பல ஹதீஸ்களை தேடி தந்தவர்கள். நபிசல் அவர்கள் 4 முறை ஒழு செய்தார், அந்த அடிப்படையில் ஒழு செய்யலாமே அப்படின்னு கேட்கிறார். அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மதுஹபுகளை நம்ம பின்பற்றணும். ஏன்னு கேட்டா, ஹதீசுகளை தேடி தந்ததெல்லாம் யார் தான்? அந்த மதுஹபுடைய இமாம்கள் தானே தேடி தந்தாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது தவறான வாதம்ங்க. மதுஹபு இமாம்கள் ஹதீஸை தேடி தந்தார்கள்னா ஒரு சின்ன அளவுக்கு தந்திருக்கிறார்கள், மறுக்கல. இப்ப அபு ஹனீஃபா இமாம் ஹதீஸை தேடி தந்தாருன்னா அவர் என்ன ஹதீஸ் தேடி தந்தாரு? அவருடைய புக்கே உலகத்துல கிடையாது. முஸ்னத் அபு ஹனீஃபான்னு ஒரு சின்ன புக்கு சொல்லுவாங்க, அது ஒரு 40 பக்கம் நோட்ல அடங்கிடும். அவ்வளவுதான் அவர் தேடி தந்த ஹதீஸுடைய அளவு. அதே மாதிரி அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் பெரிய ஒரு வால்யூம் கணக்கில் நினைச்சிருக்கிறாரு, ஹதீஸ்களை தொகுத்து தந்திருக்கிறாரு. அவர் அந்த ஹதீஸ் தொகுத்தாருன்னு ஒத்துக்கொள்ளலாம். ஷாபி இமாம் அவர்கள் என்ன செய்யிருக்காங்க? ஒரு சின்ன அளவுல ஹதீஸை தொகுத்திருக்கிறாங்க. அபு ஹனீஃபா இமாம், மாலிக் இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸை தொகுத்திருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் விட நன்கு அலசி ஆய்வு செஞ்சு தேடி துருவி ஒவ்வொரு அறிவிப்பாளரும் எடை போட்டு அந்த மாதிரி தொகுத்ததுல எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னா அவங்களையெல்லாம் இந்த புகாரி முஸ்லிம் போன்ற பிந்தி வந்தவர்கள் மிஞ்சி இருக்கிறாங்க. இவங்க சுண்டி பார்த்த அளவுக்கு என்ன இல்ல, அவங்க சுண்டி பார்க்கல. இப்ப ஷாபி இமாமுடைய முஸ்னது ஷாபியில பல பலவீனமான ஹதீஸ்கள் இருப்பதை இன்றைக்கு அறிஞர்களை எடுத்து காட்டுறாங்க. அந்த புகாரியில் அந்த அளவுக்கு எடுத்து காட்ட முடியல. அகமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய நூல்கள்ல நிறைய பலவீனமான ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க. மாலிக் இமாமுடைய மொத்தாவுல எடுத்து காட்டுறாங்க. அந்த அளவுக்கு புகாரில எடுத்து காட்டுறாங்களா, முஸ்லிம்ல எடுத்து காட்டுறாங்களா? அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா, ஹதீசுகளை சுண்டி பார்க்குதல் என்பதுங்கிறதுல அவங்களை எல்லாம் விட அந்த ஹதீஸை தொகுத்த மற்ற அறிஞர்கள் சிறந்துதான் விளங்கினார்கள். அவங்க ஆய்வு சிந்தனையில அவங்க கூடியவர்களா இருந்தாலும் கூட, வயசுல மூத்தவர்களா இருந்தாலும் கூட, சீனியர்களா இருந்தாலும் கூட, ஹதீசுகளுக்காக ஊரா பயணம் செய்தது, தியாகம் பண்ணது, தேடி தேடி அலைஞ்சது, அறிவிப்பாளர்களை எல்லாம் எடை போட்டதுங்கிற வகையில் எடுத்து பாத்தீங்கன்னா ஹதீஸ்களை இமாம்கள் ரொம்ப என்ன செய்யறாங்க? தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அது போக ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்கிடணுங்க. ஹதீசுகளை தொகுத்து தர்றாங்களே இமாம்கள், அந்த இமாம்களை நம்ம பின்பற்றவா செய்கிறோம்? அந்த இமாம்களை பின்பற்றவே இல்லை. அந்த இமாம்களுடைய கருத்துக்களை நம்ம ஏத்துக்கிறோம், அவங்க கருத்துக்களை நம்ம ஏத்துக்கிறவே கிடையாது. நம்ம எதை ஏத்துக்கிறோம்? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுவாங்க. அது சொன்னாங்க தான் என்று கன்ஃபார்மா தெரிஞ்சா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்று ஒப்புக்கொண்டு அந்த ஹதீஸை நம்ம பின்பற்றுகிறோம். அப்படித்தான் நம்ம செய்யறோமே தவிர எதை பின்பற்றல? இமாம் புகாரி இமாமையே நம்ம பின்பற்றவா செய்யறோம், முஸ்லிம் இமாமையவா நம்ம பின்பற்றுகிறோம், அவங்கள பின்பற்றல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நபி அவங்களுடைய வேலை என்ன? ஆய்வு செஞ்சு முடிவு அறிவிக்கிறது அவங்களுடைய வேலை கிடையாதுங்க. இந்த ஹதீஸ் என்னென்ன ஹதீஸ் கிடைக்குது அதெல்லாம் மட்டும் கொண்டு வச்சிடுறாங்க. அவங்களுடைய கொள்கை என்னவா இருக்குதோ அதுக்கு மாற்றமான ஹதீஸ் எல்லாம் கூட அந்த புகாரில இருக்கும். புகாரி இமாமுடைய கொள்கை என்னவோ அதுக்கு மாற்றமான ஹதீஸ் புகாரில இருக்கா இல்லையா? முஸ்லிம் இமாமுடைய கொள்கை என்னவோ அதுக்கு மாற்றமான ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கும். அப்ப நம்ம என்ன அதை வழங்கணும்? இந்த இமாம்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கருத்துக்களை அந்த ஹதீசுகள்ல திணிக்காம, தங்களுடைய முடிவுகள் எதையும் சொல்லாம திறந்த புத்தகமாக நம்மள்ட்ட ஹதீஸ் ஒப்படைச்சிட்டாங்க. அதை பார்த்து சிந்திக்கிற வேலையை நாம செய்யணுங்கிறதுக்காக வேண்டி. மதுஹபுங்கிறது அப்படி கிடையாதுங்க. நீ சிந்திக்க கூடாது, இப்படி செய்யணும், கையை கட்டினா கட்டு, தொப்புல கட்டினா கட்டு, தூக்குனா தூக்கு, விடுனா விடு, இதான் உனக்கு ஹனபி இமாம் சொன்னாருன்னு சொல்லி அவர் சொன்னதை சட்டமாக்குறாங்க. அப்ப ஹனபி இமாம் சொன்னாரு, ஷாஃபி இமாம் சொன்னாருன்னு சொல்லி அவங்க என்னவெல்லாம் ஃபத்வா கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்வதற்கு பாருங்க. அதுவும் இமாம்கள் ஹதீஸை எடுத்து நம்ம முன்னாடி வைக்கிறாங்களே, அதை நாமளா விளங்கி நாமளா சிந்திச்சு பின்பற்றுறோமே, அதுவும் ஒன்னா ரெண்டு ஒண்ணு கிடையாது. அதனால இமாம்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கு நம்ம என்னத்தினால வேணாங்கிறோம் கேட்டா, அவங்களுடைய கருத்துக்கள்ல தவறு வரலாம், மனிதர்களுடைய சிந்தனையில தவறு வரலாம். இன்னும் சொல்ல போனா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் அந்த காலத்தில் கிடையாதுங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் கூட எல்லார் கையிலையும் கிடையாது. எல்லாரும் குர்ஆன் வச்சிருந்தாங்களா? கடையில குர்ஆன் வாங்க முடியும்? குர்ஆன் வேணும்னா மனப்பாடம் பண்ணிக்கிறன்னு, இல்லைன்னா உட்கார்ந்து அவரவர் மெனக்கட்டு எழுதணும். அப்ப ரசூலுல்லாஹ் காலம், ஒரு சஹாபாக்கள் காலம், தாபீன்கள் காலத்துல எல்லாம் குர்ஆன் கூட அனைவருடைய கையிலையும் பஜார்ல விற்கப்படக்கூடியதாக இருக்கலையே. குர்ஆனே எல்லார் கையிலும் இல்லங்கும் போது என்ன மாதிரி ஆய்வு பண்ணிருப்பாங்க? ஹதீசுகளை எடுத்துக்கிட்டீர்களே. ஆனால் ஒரு ஊர்ல ஒரு சஹாபி சொன்ன ஹதீஸ் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும், இன்னொரு மக்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஹதீசுகள்லாம் தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நாம வாழக்கூடிய காலம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அட்வான்ஸான காலத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்?
இன்னைக்கு ஒரு புகாரி முஸ்லிம் என்னென்ன ஹதீஸ் நூல்கள் வந்ததோ அத்தனை இன்னைக்கு வந்து சாப்ட்வேர்ல கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து ஒரு வார்த்தை அடிச்சு அப்படி தேடி பார்த்து போடலாம். ஒரு அறிவிப்பாளர் இருந்து சடசடசடனா அவருடைய நிலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலத்துல தான் ஆய்வு செய்வதில் முழு தகவலும் கிடைக்குங்க. அவங்க எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் ஹதீஸ்கள் கிடைச்சா தானே ஆய்வு செய்ய முடியும். 1000 ஹதீஸ்ல 50 ஹதீஸ் தான் ஒருத்தர் அறிஞர் கிடைச்சிருந்துச்சுன்னா 50 வச்சுதான் அவர் ஆய்வு செய்வாரு. 50க்கு மேல உள்ளது அவர் கருத்தான்னு சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு கிடைக்காத ஹதீஸ் நமக்கு கிடைக்குது. அபு ஹனீஃபா இமாமுக்கு எவ்வளவு ஹதீஸ் கிடைச்சிச்சோ அதை விட அதிகமான ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? ஷாஃபி இமாமுக்கு கிடைச்ச ஹதீஸை விட பல நூறு மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்குதா இல்லையா? அகமது இப்னு ஹம்பலுக்கு கிடைச்ச ஹதீஸை விட நமக்கு அதிகமா கிடைக்குதா இல்லையா? ஏன் புகாரி இமாமுக்கு கிடைச்ச ஹதீஸை விட நமக்கு அதிகமான ஹதீஸ்கள் இன்னைக்கு நூல் வடிவுல கிடைக்குது. அப்ப பலரும் தொகுத்த ஹதீஸ்களை எல்லாம் இன்னைக்கு வந்து அச்சுக்களையும் இந்த கம்ப்யூட்டரும் வந்த பிறகு நிறைய ஒரு இடத்துல தொகுத்து பார்த்து ஒரு விஷயத்தை எப்படி முடிவு செய்யலாம் சடசடன்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். இந்த நூற்றாண்டு தான் சிந்தனைக்கு ரொம்ப ஒரு விசாலமான ஒரு நூற்றாண்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதனால இந்த மதுஹப் அப்படி எல்லாம் போகாம குர்ஆன்ல இருக்குதா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஆதாரபூர்வமான இருக்குதா, போய்கிட்டே இருக்கிறது நல்லது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 4 முறை ஒழு செய்தார்களோ அப்படி. இந்த மதுஹப் ஏன் வந்துச்சுன்னு கேட்டா இதுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க. மதுஹப் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்கள் பல விதங்களா செஞ்சிருப்பாங்க. அதனால ஒரு ஆள் அதை எடுத்துக்கிட்டாரு, ஒரு ஆள் இதை எடுத்துக்கிட்டாரு, ஒரு ஆள் அதை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி பயங்கரமான தத்துவத்தை சொல்லுவாங்க. இது பொய், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் கேட்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விதமா செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோமே. இந்த ஒழு செய்யறத சுட்டி காட்டியிருக்கிறாரு, அது இருக்குது. எப்படி செஞ்சாங்க? சில நேரங்கள்ல 3 தடவை உறுப்புகளை கழுவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செஞ்சாங்க. புகாரில ஹதீஸ் இருக்குது. 2 தடவை உறுப்புகளை கழுவி ஒழு செய்தார்கள், இதுவும் புகாரில ஹதீஸ் இருக்குது. ஒவ்வொரு தடவை உறுப்புகளை கழுவி ஒழு செய்தார்கள், இப்படி ஹதீஸ் இருக்கிறது. இப்படி 3 வந்தா நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோன்னு, 3 தடவை கழுவுறத ஹனபி எடுத்துக்க, 2 தடவை கழுவுறத மாலிக் எடுத்துக்க, 1 தடவை கழுவுறத ஷாஃபி எடுத்து, இப்படியா எடுக்கணும்? 3ஐயுமே எல்லாரும் எடுத்துக்கலாமே, அதையும் பிரிக்கணுங்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமா செஞ்சால் ஒரு நேரத்தில் 3 தடவை முகத்தை கழுவிட்டு போங்க. தண்ணி தட்டுப்பாடா இருக்குதா, குளிரா இருக்குதா, 1 தடவை கழுவிட்டு போங்க. 1 தடவை கழுவுனாலும் சுன்னத்து தான், 2 தடவை கழுவுனாலும் சுன்னத்து தான், 3 தடவை கழுவுனாலும் சுன்னத்து தான். இந்த 3ஐயும் எல்லாருக்கும் தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. மக்களை பார்த்து நான் இப்ப செய்ய போறதெல்லாம் இந்த வலது பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் எடுத்துக்கிறங்க, இப்ப செய்ய போறது இடது பக்கத்தில், அப்படி சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்களோ அவ்வளவு பேருக்கு தான் செஞ்சாங்க, எதை சொன்னாங்களோ அவ்வளவு பேருக்கு தான் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை 2 தடவை 3 தடவை 4 தடவை செஞ்சு இருந்தால் நம்மளும் என்ன செய்யணும்? அத்தனை நம்ம எல்லாரும் செய்யலாம், அப்படித்தான் இருக்கணும். இதுக்கான நாளா பிரியணுமா? இதுக்கான மதுஹப்னு ஒண்ணு வேணுமா? மதுஹபை நியாயப்படுத்துறதுக்கு இது ஒரு அர்த்தமில்லாத ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த காரணத்தை வச்செல்லாம் என்ன செய்யக்கூடாது? மதுஹப்களை நம்ம நியாயப்படுத்த கூடாது.